இட்ஸ் ஏ கவுன்சிலிங் டைம் இல்லை? ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து டெட்லைன் கொடுத்து முடிக்கிறாங்க. தென் எம்சிசி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தென் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகுறாங்க. நான் சவுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு கர்நாடகா, ஆந்திரா, தென் தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி இதிலெல்லாம் போய் நான் வந்து சீட்டுக்கு வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா எங்கே சார், யார் சார் கவுன்சிலிங் அத்தாரிட்டி, அது எங்கே போய் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கொடுப்போம். அதில் யார் வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அங்கே கம்மி இங்கே கம்மி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அங்கே போகலாமா இங்கே போகலாமா இந்த டவுட்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். தயவுசெய்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த வீடியோவை தயவுசெய்து பாருங்கள். யாரெல்லாம் வந்து 2026 வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் த்ரூஅவுட் சவுத் இந்தியாவில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் இருப்பாங்க மெடிக்கல் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணுறதுக்காக, அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷன் என்ன, நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ரைட், ஓகே. நம்ம வீடியோ தொடர்ச்சியாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு 10 வீடியோவுக்கு கரெக்டான கமெண்ட் யார் வந்து போடுறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய பேர் போடுவாங்க. அதில் ஒருத்தரை பெஸ்ட்டாக வந்து இன்றைக்கி என்ன டேட்டு 27 அடுத்த 7 வரைக்கும் யார் வந்து 10 நாளைக்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோஸ்க்கு கமெண்ட் போட்டு பெஸ்ட்டு கமெண்ட் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறதா இருக்கும். நீங்கள் அந்த அவார்டு வின்னராக இருக்க போகிறீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. வீடியோ போகலாமா? ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நான் இன்னைக்கு பார்க்க போறதுன்னா how to get MBBS admission outside your home state. outside home state அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடு பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஒர்க் எப்படி வந்து அட்மிஷன்ஸ் வந்து நடக்குது MBBS பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா BDS நீட் குவாலிஃபைடு கிளியர் த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ரைட்டா? இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்றதுக்கு நேற்று வந்து கிளியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிளியர் கட்டு ஐடியா வந்து என்ன யூனியன் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. பிரதான் தான் ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க. ரிசைன் பண்ணிட்டாங்க. அடுத்தது மெஷர்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்ஸ் ரொம்ப அருமையாக நடக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பிரகலாத் ஜோஷி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி எடுத்துக்கிட்டு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து மைனோட மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து அடிஷ்னலாக இன்னைக்கு கல்வித்துறையையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாரு, என்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் அடுத்த வருஷம் 2027 நீட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து மாறுபாடே கிடையாது. என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ண போறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு எப்படி ரொம்ப கிளியரா இருக்க போகுது அப்படின்றதுக்கும் நமக்கு மெஷர்ஸ்ன்றதை நமக்கு சொல்லுவாங்க. அதை நம்மளுடைய வேலையில அவங்க பார்த்துப்பாங்க. ரைட், நீட் குவாலிஃபை ஆகிட்டோம். தென் எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 15% த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து எம்சிசிக்கு கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல் இந்தியா கவுன்சிலிங் மூலயமா அந்த சீட்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. இது இல்லாமல் எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஎஃப்எம்சி இதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல தான் வந்து. தென் இஎஸ்ஐசி இருக்கும், பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் சீட்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி தான் கவுன்சிலிங்ல கொடுப்பாங்க. ரைட், அப்புறமா யார் இருக்காங்க கவுன்சிலிங் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவுன்சிலிங் அத்தாரிட்டி இருப்பாங்க. அது யாருன்றதை நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து சீட்டு டைப் கவர்மெண்ட், பிரைவேட், மேனேஜ்மெண்ட் அண்ட் NRI சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். ரைட், விச் ஸ்டேட் ஆர் பெஸ்ட் ஃபார் அதர் அப்படின்றப்ப ஸ்டேட் என்ன சார் அப்படின்னு பார்க்குறப்ப கேரளா பொறுத்த வரைக்கும் லிமிடெட் சீட்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். கொஞ்சமான காலேஜ் தான். பட் எல்லாமே பிரைவேட் காலேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். கவர்மெண்ட் வந்து லிமிட்டடாக இருக்கு, பிரைவேட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நிறைய சொல்ல முடியாது, இருக்கு. குட். மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து சேர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. NRI வந்து நம்ம கண்டிப்பாக அங்கே ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ், கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் லிமிடெட், பட் பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. தென் NRI கோட்டாவும் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸலண்டாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இங்கே காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து என்ன பண்றாங்க அதுக்குன்னு வச்சிருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் வந்து யாரும் அப்படின்ற மாதிரி இல்லை. இங்க பிரைவேட்ல வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு தெலுங்கானால. ரைட்டா? தென் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் NRIக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க கண்டிப்பா எடுக்கலாம், நல்ல விஷயங்கள் தான், குட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ஆந்திர பிரதேச பொறுத்த பாத்தீங்கன்னா அகைன் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து லிமிடெட். தென் பிரைவேட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் NRI கோட்டாவும் எக்ஸலண்டா அங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேரளா ஒன்னொன்னத்தையே பார்க்கலாம். இப்போ கேரளா ஸ்டேட் எப்படி இருக்கு
அதில் அட்மிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், எங்கே வந்து சீட்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கேரளா எம்பிபிஎஸ் அட்மிஷன் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இருக்கா? கவுன்சிலிங் அத்தாரிட்டி யாரு? கமிஷனர் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நீங்க வெப்சைட் போனீங்கன்னா கமிஷனர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சிஇஇ அப்படின்னு கேரளா போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுல என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் கேன் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம கேரளால கேட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஆர் பிரைமர்லி இன்டெண்டட் ஃபார் கேண்டிடேட் ஹூ சாட்டிஸ்ஃபை கேரளாஸ் எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட். கேரளாவோட எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் கோட்டா போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் from other state generally compete எங்க பண்ணுவாங்க ஃபார் கேரளா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் த்ரூ 15% ஆல் இண்டியா கோட்டா மூலமா தான் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து அவங்க எடுக்க முடியும். பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இங்கே சீட்டு எடுக்கிறதுக்கு ஆல் இண்டியா கோட்டா மூலமா நீங்க கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். தென் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் காலேஜஸ் அட்மிட் ஸ்டூடெண்ட் த்ரூ கேரளா கவுன்சிலிங் மூலமா தான் வந்து பிரைவேட் காலேஜஸ் கொடுக்குறாங்க. அட்வான்டேஜஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, மோர் சீட்ஸ் தென் கவர்மெண்ட் காலேஜஸோட ஜாஸ்தி இருக்கு பிரைவேட், ஆனால் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா, கேரளாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே எடுக்கிறதோட தமிழ்நாட்டில் தான் நிறைய சீட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. 15% கோட்டால. ஏன்னா இங்கே கட் ஆஃப் வந்து ஜாஸ்தியாகவே இங்கே இருக்க. நீட் குவாலிஃபிகேஷன் வந்து மேண்டேட்டரி, அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ்னா அவைலபிள் இன் செலக்டட் இன்ஸ்டியூஷன்ஸ். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. அட்மிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்ஸ்டியூஷன் அட்மிஷன் பாலிசி அண்ட் அக்செப்டபிள் அப்ளிகபிள் எலிஜிபிலிட்டி கண்டிஷன். இப்போ நம்ம கூட வந்து மைனாரிட்டி கூட தமிழ்நாட்டில் கூட இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. மலையாளம், தெலுங்கு இருக்குது. தென் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கும் காலேஜஸ் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ரெசிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி தான் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ஆர்ஐ சீட்ஸ் ஓப்பன் டு எலிஜிபிள் என்ஆர்ஐ கேண்டிடேட் வித் ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ். இங்கே வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் சீட்டை வந்து எடுக்க முடியும். அந்த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வச்சு தான். பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே சீட் எடுக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஏஐக்யூவில் போங்க, தென் பிரைவேட் காலேஜஸ், என்ஆர்ஐ சீட்ஸ், இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா எம்பிபிஎஸ் அட்மிஷன். சார் கர்நாடகா எம்பிபிஎஸ் தான் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க சார், அங்கதான் சீட்டு ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு. ஃபீஸ் என்ன கம்மியா இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு அளவுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கலாம். எந்த பிரைவேட் காலேஜ் போனாலும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தி தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கவுன்சிலிங் அத்தாரிட்டி வந்து கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி, கேஇஏ. நீங்க வெப்சைட்ல போயிட்டு கேஇஏ கர்நாடகா அப்படின்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வெப்சைட் வரும். அங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி அதையும் நீங்க பார்த்து சொல்லுங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம பார்த்து சொன்னா அப்புறம் நீங்க தானே அப்ளை பண்ணணும். நீங்க பாருங்க, நீங்க ஐடியா வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், எது செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு ஓவர்வியூ கொடுக்குறோம், இதுதான் இப்படிதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. கேஇஏ கண்டக்ட்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் சீட் அலாட்மெண்ட் ஃபார் UG NEET admission in Karnataka. Candidate must complete KEA registration and document verification to become eligible for seat allotment. KEA register பண்ணவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சீட் எடுக்க முடியும். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இங்க சீட் எடுக்கிறதுக்கு கஷ்டம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் அப்படின்னா அவைலபிள் மெயின்லி த்ரூ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ஏஐக்யூ. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாணவர்களை தான் இந்த கவர்மெண்ட் கோட்டா வந்து சீட்ஸ் கிடைக்கும். இல்லை அங்கே போய் சீட் எடுக்கணும்னா ஆல் இண்டியா கோட்டா மூலமா நம்ம எடுக்கலாம். தென் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாலேயே நிறைய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எங்க இருக்குன்னா அப்படின்னா கர்நாடகா தான். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தென் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் கூட இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் அங்க எடுக்கிற மாதிரி கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவைலபிள் இருக்கு. ஒய் கர்நாடகா அப்படின்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் பிரைவேட் காலேஜஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லார்ஜ் சீட் மேட்ரிக்ஸ். அதுக்கான நிறைய வந்து காலேஜஸ் இருக்கனால சீட் மேட்ரிக்ஸ்ல நிறைய நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் கர்நாடகால இருக்கு. இதுல எப்படி சார் சீட் எடுக்க முடியும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ். இது ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன். அன்லைக் மெனி காலேஜஸ் சென்ட் ஜான்ஸ் ஃபாலோஸ் இன் இட்ஸ் ஓன் இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் கேட்டகரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு சிஎம்சி வந்து சில இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அந்த மாதிரி சென்ட் ஜான்ஸ் வந்து சில இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. வைல் கவுன்சிலிங் இஸ் கண்டக்டட் த்ரூ கேஇஏ மூலமா தான் கண்டக்ட் பண்றாங்க. பட் நார்ம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிஎம்சிக்கு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. காலேஜ் இஸ் ஏ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட்டட் வித் RGUHS and MBBS counseling is conducted by KEA. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் RGUHS கீழ இருக்கு. பட் யாரு கண்டக்ட் பண்ற அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா KEA கீழ தான் இவங்க வராங்க. இதுல ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்ற பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. தென் இன்ஸ்டிடியூஷனல் வந்து பாத்தீங்கன்னா கோட்டா இருக்கு. தென் ஓப்பன் மெரிட்டுக்கும் பாத்தீங்கன்னா இங்க கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கும் கோட்டா இருக்கு. தென் சோசியல் சர்வீஸ் கேட்டகரிஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. இந்த 5 கேட்டகரியில சீட்ஸை வந்து ஃபில் அப் பண்றாங்க. பட் யார் பண்றாங்க? KEA தான் பண்றாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தெலுங்கானா.
தெலுங்கானாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய காலேஜஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்கு. தெலுங்கானா எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் அத்தாரிட்டி வந்து KNR UHS இருக்கு இல்லையா, யூனிவர்சிட்டி, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஃபீல்டு அண்டர் காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா, காம்பிடென்ட் அத்தாரிட்டி கோட்டான்னு இருக்கு. அந்த கோட்டா மூலியமா தான் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபில் பண்ணுறாங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி A சீட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபில்டு அண்டர் காம்பிடென்ட் அத்தாரிட்டி கோட்டா. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கேட்டகரி A சீட்ஸ் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபில் பண்றாங்க, காம்பிடென்ட் அத்தாரிட்டி கோட்டா கீழே தான் இதை ஃபில் பண்றாங்க. கேன் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியுமா? நோ. ஆனா அதர் ஸ்டேட் கேண்டிடேட் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி கோட்டாக்கு எலிஜிபிள். அப்ப எதுல எலிஜிபிள்? மேனேஜ்மெண்ட் கோட்டா அவைலபிள் த்ரூ செப்பரேட் அட்மிஷன் வேர் நோட்டிஃபைடு. இதுக்கு வந்து தனியான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அது மூலமா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். NRI சீட்ஸும் இங்கே அவைலபிள் இருக்கு. அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஏன்னா ஆந்திர பிரதேஷும் தெலுங்கானாவும் ஒரே ஸ்டேட்டா இருந்தப்போ இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஜி காலேஜஸ் இப்போ ஸ்பிளிட் ஆயிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து நிறைய தான் இருக்கு. கவுன்சிலிங் அத்தாரிட்டிங்க டாக்டர் NTR யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹெல்த் சயின்சஸ், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அத்தாரிட்டி. தென் த யூனிவர்சிட்டி கண்டக்ட் அட்மிஷன் அண்டர் காம்பிடென்ட் அத்தாரிட்டி செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸும், தென் காம்பிடென்ட் அத்தாரிட்டி NRI கேட்டகரி சீட்ஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டா கேட்டகரி B கண்டக்ட் பண்ணாங்க. NRI கேட்டகரியில வந்து கேட்டகரி C, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ABC அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. NRI கோட்டாக்கு வந்து C, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து B. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சீட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. B1 சீட்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஓப்பன் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. இந்த B1 சீட்ஸ் யார் கொடுக்குறாங்க? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி. நோ ஆந்திர பிரதேஷ் லோக்கல் ஸ்டேட்டஸ் ரிக்வயர்ட். என்ன நோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. யாரெல்லாம் கலந்துக்கலாம், எல்லாருமே B1 கேட்டகரி சீட்ஸை வந்து யார் வேணாலும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். B2 சீட்ஸ் என்னன்னா ரிசர்வ்டு ஃபார் ஒன்லி ஃபார் ஆந்திர பிரதேஷ் லோக்கல் கேண்டிடேட். B2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆந்திர பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். NRI செப்பரேட் அட்மிஷன் ப்ராசஸ், ரைட்டா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன சார் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம நிறைய கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அதனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. நீட் ஸ்கோர் கார்டு வேணும், கிளாஸ் 10th மார்க் ஷீட் வேணும், கிளாஸ் 12th மார்க் ஷீட் வேணும், ஆதார் நம்மளுக்கு கம்பல்சரி, பாஸ்போர்ட் ஃபோட்டோ வேணும், சிக்னேச்சர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா TC அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் வந்து NRI டாக்குமெண்ட்ஸ், NRI கோட்டா போகிற மாதிரினா இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கம்பல்சரியாக கொடுக்க வேண்டியது இருக்கும், ரைட்டா? ஃபைனல் கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 650 மார்க்ஸ் இருந்ததுன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமா தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 650 ஆல் இண்டியா கோட்டாவில் போயிடலாம். ஒரு 550ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னு வரவங்க ஆல் இண்டியாவில் போய் 650 to 600 அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா ப்ளஸ் கேரளா அந்த மாதிரி எல்லாம் கோட்டாஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். 550 to 600 அப்படின்னா வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸும், தென் 500க்கு பிலோவாக இருந்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போகிறதுக்கும் நம்ம வந்து பார்க்கலாம், ரைட்டா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், எதனா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 9176552121 இந்த நம்பரில் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இதை தவிர உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வந்து சார் இந்த வருஷம் எனக்கு மார்க் வந்து கம்மியாக தான் இருக்குது, 400 தான் இருக்குது, 450 தான் இருக்குது, இந்த வாட்டி எனக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்காது சார், என்னுடைய கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கணும் அப்படின்னா என்னுடைய எய்ம் சார். அதுக்கு வந்து எனக்கு கிளாஸ் வந்து போகலான்னு நினச்சா நான் போன வருஷம் போன இடத்துல எனக்கு சரியாக சொல்லித்தரல, இல்லை வந்து எனக்கு வந்து சரியாக புரிய வைக்கல, எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து நிதானமாக சொல்லி தரல, இல்லை சொல்லி கொடுத்தாங்க ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க போட்டாங்க, என்ன போட வைக்கல, என்ன போட வைக்கிற மாதிரி இன்ஸ்டியூஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ரிசர்வ் டைப்பு, என்னால் சரியாக பேச மாட்டேன் டீச்சர்கிட்ட, டீச்சரே வந்து என் கூட உட்காந்துன்னு என்ன டவுட்டுன்றதை கிளாரிஃபை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சிருவேன் சார், அந்த மாதிரி நான் கேண்டிடேட்டு. ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூடயே இருந்து எனக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜிஆர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. ஏன்னா 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 4 மென்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய MMC, ஸ்டான்லி, கீழ்பாக்கு, ஓமந்தூரார இருக்கக்கூடிய காலேஜஸ்லேருந்து உங்களுக்கு மென்டர்ஷிப்ஸும் பசங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் படிக்கிறவங்க உங்களை மாதிரியே அவங்கள படித்து உள்ளே போயிருப்பாங்க. அவங்க என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸும் அவங்க பண்ணதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ரைட்டாக? கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு பேட்சில் ஒரு 16 பேர் வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு நூக்கன் கார்னரில் எங்கெல்லாம் சொல்லி தரணும், எதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்குது, எதெல்லாம் மாடிஃபை பண்ணணும், எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வந்து கூட இருந்தே சப்போர்ட் பண்ணி டெஸ்ட் வச்சு டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து டெஸ்ட் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பக்காவாக ஹோல் பேக்கேஜாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்து உங்களை கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்க வைக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் சென்னை அகாடமி வந்து ரொம்பவே ரெடியாக இருக்காங்க. டீம் வந்து வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த 20ல் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியேட்டாக கால் பண்ணுங்கள் 8691869553.
இவ்வளோ சொல்கிறீங்களா சார், வராமல் போயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க, நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோம். ஆனால் கண்டிஷன் என்னன்னா, நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும். ஸ்டூடெண்ட்டும் சரி, பேரண்ட்டும் சரி. இந்த புக்கை படிக்கிறேன், அந்த புக்கை படிக்கிறேன், எனக்கு வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் படித்தேன், அந்த மெட்டீரியல் கொடுத்தாங்க, அதை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் போடுறேன், அந்த கொஸ்டின் பேப்பரை போடுறேன், எனக்கு வந்து ரிலாக்ஸாக நான் நைட்டில் தான் படிப்பேன், காலைல வந்து தூங்குவேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டெல்லாம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் வெளியில் போய் தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபைடு. நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு லாக்கில்லை. நாங்கள் என்ன கொடுக்குறோமோ நீங்கள் சாப்பிடணும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீங்கள் 9 மாதத்துக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து கேரண்டியாக உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும். உங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கோ அதை அப்படியே கழட்டி வச்சுட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஒரு வருஷம் செஞ்சீங்க அப்படின்னா, நாட் ஒன்லி 1 இயர்னா 9 மந்த்ஸ் தான், இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களுடைய ஓன் தாட்ஸே இங்கே தேவையில்லை. ஏன்னா வி நோ த டெக்னிக்ஸ் ஹவு டு சக்சீட் இன் நீட் எக்ஸாம்ஸ், ஹவு டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ், ரைட்டா? ஆனால் அதை பண்ணால் தான் வரும். சும்மானவ வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டா இவங்க வந்து சீட் எடுத்து கொடுத்துருவாங்க. சீட்டெல்லாம் எடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன ஃப்ராடு தனம் பண்ணுறதுக்காக வந்து இன்ஸ்டியூஷன் வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை கையில் அமௌண்ட் கொடுத்து வாங்கி எழுத வச்சு பசங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணி டாப் ஸ்கோர் கொடுக்கறதுக்குலாம் நம்ம இல்லை. நம்ம வந்து ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுத்து, தெரியலன்னா கற்றுக் கொடுத்து, மோல்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொண்டு போகிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு கூட குழந்தைங்களா காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாங்களும் இருந்து 2 பேருமே, டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படணும், ஸ்டூடெண்ட்டை வந்து கஷ்டப்படணும், 2 பேருமே கஷ்டப்படுறோம். ஆனால் ரிசல்ட் வரல. பேரண்ட்டுக்கு என்ன, அவங்களுடைய ஃபீஸை வந்து ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் என்ன, உடனே கால் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வாய்ஸ்